நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜாப் வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி போட்டிருந்தோம். அதுவும் 200 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். அதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன ஜாப்பு, அது யாரெல்லாம் முயற்சி பண்ணலாம், யாரெல்லாம் அதில் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே அதில் நான் கேட்டிருந்தேன், நம்ம ஃபுல் வீடியோவாக போடுவோமா இல்லை ஷார்ட்ஸாக போடுவோமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோவாக போடுங்க பிரதர், ஏன்னா அதில் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுது, ஷார்ட்ஸ் வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி இதையுமே வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை தயவுசெய்து பாதியில் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை முழுசாக பாருங்கள். எல்லாத்துக்குமான ஒரு விளக்கமாக இருக்கும். அந்த வேலையில் வந்து நீங்கள் போகலாமா வேணாமா, அதே மாதிரி இதில் போனால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து நிறையா பொருளைகள்லாம் கிளப்பி விட்றாங்க, அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க, லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், ஏமாறாமல் நல்லபடியாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ இந்த மாதிரி வேலை வாய்ப்புன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம அதில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம், அதுக்கு நீங்கள் சூட்டபிள் ஆகுறீங்கன்ற பட்சத்தில் இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன ஜாப்னு பார்த்துருவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். இது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇபி பாஸ் தான். டிஇபி பாஸில் 4 month விசா. என்ன ஜாப்ன்றதை சொல்லிடுறேன். க்ளீனிங் ஜாப் தான். ஓகேங்களா? க்ளீனிங்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இங்கே வந்து நம்ம சிங்கப்பூரில் வந்து ஹெச்டிபி ஃப்ளோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே இந்தியாவில் வந்து அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டு இல்லைனா ஷாப்பிங் மாலு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு க்ளீனிங் வேலை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்காதவங்க முயற்சி பண்ணுறது ஓகே தான். ஒரு 10th 12th படித்தவங்க முயற்சி பண்ணுறது ஓகே தான். இல்லைனா நீங்கள் ஐடிஐ இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1200 பேசிக் சேலரி, அதாவது 8 to 5க்கு வந்து $1200. அதுக்கு மேலே பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டைமில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே பார்க்குறது ஓவர் டைம் 1.5 வந்துடும். ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்தது ரூமை பொறுத்த வரைக்கும் ரூம் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கேருந்து போகையில் நீங்கள் டிக்கெட் போட்டு போயிடணும், வரையில் வந்து அவங்களே கம்பெனி சைட்லேருந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் இதுக்கு உண்டான ரூல்ஸ். இப்போ இப்போ இந்த வேலையை சொன்னோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு க்ளீனிங் ஜாப்னா வந்துட்டு படித்தவங்க யாரும் போக மாட்டாங்க, படித்தவங்க போகவும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த படிக்காதவங்க 10th 12th படித்தவங்க இல்லை ஐடிஐ முடித்தவங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலோ, இல்லை வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்குமே முயற்சி பண்ணலாம். வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க முயற்சி பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆல்ரெடி ஒரு பேட்ச்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, நம்ம தான் அனுப்பி வச்சோம், நல்லபடியாக போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ வேலை அந்தளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது. மோஸ்ட்லி நிழலில் தான் வேலை இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வேலை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேலை ஈஸியாக தான் இருக்கும். இந்த டிஇபி பாஸுக்கு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெகுலராகவே இதுக்கு வேகன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெகுலராகவே இருக்குது, எத்தனை பேர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த பாஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நிறையா கொஸ்டின் இருக்கும். இதுக்கு இப்போ நான் அந்த வேலைவாய்ப்பை மட்டும் சொல்கிறதுனா நான் ஈஸியாக வந்துட்டு நான் ஒரே இதில் வந்து ஷார்ட்ஸில் சொல்லி முடிச்சிடுவேன். ஆனால் நம்ம ஃபுல் வீடியோ எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இதில் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஇபி பாஸ் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்க அதிலெல்லாம் கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸில் போனால் லாங் டேர்ம் பாஸில் வர முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எம்ஓஎம் நம்ம வந்து எப்படின்னா நான் வந்து அப் டு டேட்டில் இருக்கணும். இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா நம்ம எம்ஓஎம் ரூல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். தெளிவாக போடலை அப்படின்னா சிங்கப்பூரில் நம்ம சேனலில் பேன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சிங்கப்பூரை பற்றியே பேச முடியாது. ஸோ எது ட்ரூவோ எது உண்மையோ அதை மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். ஒழுங்காக நம்ம பண்ணுறதுனால தான் இத்தனை வருஷமாக நம்ம சேனலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஇபி பாஸில் போனால் திருப்பி எஸ் பாஸ் இ பாஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் 1 இயராகவே நான் டிஇபியில் நிறையா பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் போகிறதுக்கு. ஸோ அவங்கள பாதி பேருக்கு மேலே எஸ் பாஸ் இ பாஸில் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எம்ஓஎம் அஃபீஷியல் வெப்சைட்டில் எந்த இடத்துலையுமே டிஇபி பாஸில் வந்தால் இத்தனை மாதத்துக்கு நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே திருப்பி என்ட்ரி ஆக முடியாது அப்படின்னோ இல்லை அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையவே கிடையாது. போயிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கூட நம்ம டிஇபி பாஸில் போயிட்டு வந்த பசங்களுக்கு ஐபி வந்திருக்கு, கிளம்ப போகிறாங்க. ஐபி வந்துருச்சு, செலக்ட் ஆகிட்டாங்க, கிளம்ப போகிறாங்க. ஸோ இது மாதிரி டிஇபி பாஸில் போயிட்டு வந்தவங்க லாங் டைம் பாஸில் போய்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஏன் வந்து டிஇபி பாஸில் போனவங்களுக்கு லாங் டேர்ம் பாஸ் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் லாங் டேர்ம் பாஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏஜென்ட் சொல்லிடுவார், நீ டிஇபி பாஸில் போயிருந்தில்ல அதனால தான் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு ஒரேடியாக முடிச்சு விட்ருவார் சொல்லிய. ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு இப்போ உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா டிஇபி பாஸில் போனது தான் காரணம்னா கிடையவே கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கோட் பண்ணியிருப்பாங்கல்ல எம்ஓஎம்ல, அந்த சம்பளம் கம்மியாக இருக்கும். அப்படி இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் டிஇபி பாஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஇபி பாஸோட நீங்கள் போனதை உங்கள் இதுக்கிட்ட புதுசாக அப்ளை பண்ணுறவங்கள்ட்ட சொல்லிடணும். சொல்லாமல் அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த ஐபி காப்பியும் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்பளத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிஇபி பாஸில் நீங்கள் போகிறீங்க, ரொம்ப கம்மியான சேலரி தான் நீங்கள் வாங்கிருக்கீங்க, திடீர்னு எஸ்பாஸ் பாஸில் போயில அதிகமான சம்பளம் போடுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக கூட உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகலாம். இது எல்லாமே இதனால இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசம் தான். ஓகேங்களா? ஸோ ரிஜெக்ட் ஆகிறதுக்கு இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து தான் பாஸ்போர்ட் அனுப்புகிறாங்க. பாஸ்போர்ட் கிளியராக இல்லைன்னா கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த கம்பெனியில் கோட்டா இல்லாமல் இருக்கலாம். கோட்டானா என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. உங்கள் டாக்குமெண்ட் வந்து இன்எலிஜிபிளாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால வந்துட்டு போக முடியாமல் இருக்கும். அதர்வைஸ் வந்து டிஇபி போனதுனால தான் போக முடியாது அப்படின்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரி டிஇபி போனவங்கள பிளாக் பண்ணியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸில் போனவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்காக வந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி, அதாவது கேண்டிடேட்டுக்கே தெரியாமல், இப்போ நீங்கள் டிஇபியில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் ஃபேக்காக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி எம்ஓஎம்மில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை எம்ஓஎம் கண்டுபிடிச்சி அந்த யாரெல்லாம் அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால இனிமேல் சிங்கப்பூரே போக முடியாது. அதர்வைஸ் வந்து கரெக்டான டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணி நல்லபடியாக போனவங்க நல்லபடியாக திருப்பி போயிட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்து லாங் டேர்ம் பாஸில் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று இருக்குது. ஃப்ரெஷ் டு சிங்கப்பூர்னு நிறைய பேர் கேட்குறாங்க, டிஇபி ரிட்டனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது உண்மை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் டு சிங்கப்பூர் எதனால் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, எல்லா ஜாப்புக்கும் அந்த மாதிரி கேட்குறது கிடையாது. ஒரு சில ஜாப்புக்கு தான் கேட்குறாங்க. அது எதனால் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டிஇபியில் போயிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஏதாவது ப்ராப்ளம் அங்கே நீங்கள் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாவோ ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த கம்பெனியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறத விரும்பவே மாட்டாங்க. அப்ளை பண்ணி கேண்டிடேட் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க. ஸோ எந்த டாக்குமெண்ட்டுமே சப்மிட் பண்ணாமல் உங்களுக்கு அங்கே இருக்குது, ஃப்ரெஷ் டு சிங்கப்பூராக இருக்குது அப்படின்னா அதுலேயுமே இயர் பார்ப்பாங்க. ஸோ அந்த இயரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அப்ரூவல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சைட்லேருந்து நம்பி தான் அந்த மாதிரி ஃப்ரெஷ் டு சிங்கப்பூர்னு கேட்குறாங்க. அது எல்லா ஜாபுக்கும் கேட்க மாட்டாங்க, ஒரு சில ஜாபுக்கு மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் ரீசனு. ஆனால் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து நிறைய பேர் நீங்கள் டிஇபின்னு பேசினாலே இந்த வார்த்தையை தான் அவங்களாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே நான் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ லாங் டேர்ம் பாஸில் போகிறதுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாங் டேர்ம் ப்ளஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன். லாங் டேர்ம் பாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீங்கள் கண்டிப்பாக அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும், அந்த பர்மிட் முடிகிற வரைக்கும். இல்லைனா உங்களால் போட்ட காசை எடுக்க முடியாது. போட்ட காசுனா இந்த டிஇபி பாஸுக்கு அதிகபட்சம் 1.5 லட்சத்துக்குள்ளார தான் வரும். ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் பாஸ்லலாம் போகிறீங்க அப்படின்னா, எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட்லாம் போகிறீங்கன்னா 4 to 5 லட்சத்துக்கிட்ட நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த வேலை பிடிக்காம நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு டோட்டலாக லாஸ் ஆகிடும். அதே இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை பிடிக்கலன்னா கூட பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம போட்ட காசை எடுத்துடணும்னு ஒரு 4 மாதம் ஓட்டிடுவீங்க. அந்த 4 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க, சிங்கப்பூரில் வேறு என்ன மாதிரியான ஜாபுக்கு வரலான்றதை தெரிஞ்சுக்குவீங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் சம்பளமும் நல்லாவே சம்பாதிப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிசிஎம் பர்மிட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வீட்டுக்கு 40,000 தான் அனுப்ப முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 60,000 70,000 வரைக்கும் மினிமமாகவே அனுப்ப முடியும். ஸோ வந்துட்டு சேலரியும் இதில் ஹையாக கிடைக்கும். இன்னொரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் போகிறதுக்கு அமௌண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மினிமமே பார்த்திங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே தான் மற்ற எல்லா பாஸுமே வைப்பாங்க. மினிமம் நான் சொல்கிறது 2 லட்சம். ஆனால் டிஇபி பாஸ் மட்டும்தான் வந்து 1.30 ஸ்டார்ட் ஆகுது, 1.50 வரைக்கும் கூட போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானே கூட அந்த மாதிரி ஆளை இறக்கி விட்ருக்கேன். ரொம்ப கம்மி அமௌண்ட், இந்த மாதிரி 1,10,000 1,20,000 இந்த மாதிரி டிஇபி பாஸில் போகிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய்ட்டு அவங்க சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படி வர்றப்ப அவங்களுக்கு லாங் டேர்ம் பாஸுக்கு போகிறதுக்கு தேவையான பணத்தை அவங்களே சம்பாதிச்சிடுறாங்க. இது ஒரு முதலீடு மாதிரி போட்டு லாங் டேர்ம் பாஸுக்கு உண்டான பணத்தை சம்பாதிச்சுட்டு லாங் டைம் பாஸுக்கு பணத்தை கட்டி எஸ் பாஸோ இ பாஸோ இல்லை என்டிஎஸ் பர்மிட் இல்லைனா பிசிஎம் பர்மிட் இதில் ஏதாவது ஒன்று போகிறாங்க. இதுவும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருந்த டிஇபி பாஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 4 மாதம் தான் அங்கே இருக்க முடியும். அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. வீக்லி மந்த்லி ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லீவு தருவாங்க.
மந்த்லி வந்துட்டு 2 டேஸ் வந்து உங்களுக்கு லீவு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து டிஇபி பாஸோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இன்னொரு டைம் டிஇபி இதை பற்றி டீட்டெயில் தெளிவாக சொல்லிடுறேன். $1200 சம்பளம், 8 to 5 தான் டியூட்டி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் டைமு. ஃபுட்டு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்களே அலோன்ஸ் கொடுத்துருவாங்க. ரூம் அவங்களே கொடுத்துருவாங்க. வேலை ஈஸியாக தான் இருக்கும். க்ளீனிங் ஜாப் தான். க்ளீனிங்னா ஏதாவது க்ளீன் பண்ண சொன்னாலும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் படித்தவங்க, நிறையா படித்தவங்க இந்த வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து 40 வரைக்குமே முயற்சி பண்ணலாம். அப்படிங்கிறதுனால வயசு அதிகமாக இருக்கவங்களும் தாராளமாக இந்த வேலைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பசங்களாம் இந்த இதில் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. வேலையும் ஈஸி, சம்பளமும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் போய் இறங்கணுன்னே அட்வான்ஸாலாம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து சேலரிலேயும் கழிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறையா பெனிஃபிட் இந்த ஜாபில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஓகே, இந்த ஜாப் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜாப் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டிஇபிங்கிறது பேட்ச் பை பேட்சாக போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஓகே, நான் போய் எப்படின்னு பார்த்துட்றேன், சிங்கப்பூரோட நிலவரம் என்ன, நமக்கு எந்த வேலை செட் ஆகும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்பிளே தர்ற அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிளம்புற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலில் உடனுக்குடனே ஜாப் வேகன்சி எல்லாமே ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நம்ம டெலகிராம் சேனலோட QR கோடை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த QR கோடை சேவ் பண்ணி நம்ம சேனலில் டெலகிராம் சேனல்லையும் ஆட் ஆகிக்கங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி டிஇபி பாஸில் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க டிஇபி பாஸ்லாம் வராது, அதுக்கப்புறம் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு என்ன ப்ரூஃப்னு மட்டும் கேளுங்க, வேறு எதுவுமே கேட்காதீங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இவன் டிஇபி பாஸில் வந்தால் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் பர்சனுக்குமே ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். டிஇபி பாஸில் போனது தான், அதாவது MOM தான் வந்து சிங்கப்பூரில் மனிதவள அமைச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லா ரூல்ஸுமே போடுறாங்க. சிங்கப்பூரில் வந்துட்டு யார் வரணும், யார் வரக்கூடாது, யாரை பேன் பண்ணுறாங்க, எதனால் பேன் பண்ணுறாங்க, எல்லாமே மனிதவள அமைச்சு தான் பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறவங்க. ஸோ அந்த நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டிஇபி பாஸில் வந்தவங்க இத்தனை மாதத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னோ, இல்லை அவங்களுக்கு அடுத்து அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னோ எந்த இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்களா சொல்கிறது தான். அதனால் நீங்கள் நம்பி தைரியமாக நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மூவ் பண்ணி பாருங்கள். இந்த வேலைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கோ எலிஜிபிள் இருக்குது, சரி நான் போய் பார்க்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன்னா இந்த வேலைக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏதாவது ஒரு ஜாப் வேகன்சி வந்துச்சுன்னா அந்த மாதிரி தெளிவாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப் வேகன்சி வீடியோவில் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வரணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.